இனிய வணக்கங்கள் உறவுகளே, பாசங்களே. ஒரு அழகான கிராமம். இந்த கிராமத்தில் ஒரு ஒரு மேம்பட்ட பணி நடக்குது. அந்த பணியை பார்க்குறாரு மேலேருந்து ஒருத்தர், என்னை மாதிரி ஒருத்தர் பேப்பர் படிச்சுட்டு இருக்கார். படிச்சுட்டு பார்க்குறாரு, ஒரு ஆள் குழி வெட்டிக்கிட்டு இருக்கான். குழி வெட்டுறான், 3 அடி டேப் வச்சு அளக்கிறான். அதுக்கப்புறம் திரும்ப கொஞ்சம் தூரம் போகிறான், அங்கே குழி வெட்டுறான், திரும்ப அளக்கிறான், அடுத்தது குழி வெட்டிடும். இன்னொரு ஆள் மண்டை போட்டு மூடிக்கிட்டே இருக்கான். என்னையா செய்யறீங்க? ஒரு ஆள் குழி வெட்டுறீங்க, ஒரு ஆள் மண்ணை போட்டு மூடுறீங்க, என்னையா நடக்குதுங்க? ஐயா சாமி கோச்சிக்காதீங்க, என் பேர் சின்னசாமின்னு பேர். நான் இந்த இதில் முடிச்சு மற்ற வேலை செய்கிறேன். அவன் ராமசாமின்றவன் இன்னைக்கு வேலைக்கு வரல. அவன் தான் செடி வைக்கணும். செடி வைக்கிறவன் வேலைக்கு வராதனால எனக்கு ஒரு டவுட் நான் மேலதிகாரிகிட்ட கேட்டேன். சார், ராமசாமி வரல சார், நான் வந்திருக்கேன், கோவிந்தசாமி வந்திருக்கிறான், ராமசாமி செடி வைக்கிறோம் வரல சார். அவர் ஏதோ ஒரு டென்ஷனில் தற்பொழுது, உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கய்யா, அவன் வந்தால் வரட்டா போகிறான் அப்படின்ட்டாரு. சரி, நமக்கு எதுக்கு வம்புன்னு சொல்லிட்டு குழி வெட்டுற வேலையை நான் பார்க்குறேன். கோவிந்தசாமி மண்ணை போட்டு மூடிட்டு இருக்கான். ராமசாமி ஒரு ஆள் வராதனால செடி வைக்கிற வேலை நின்று போச்சு. எதுத்தப்பா அப்படின்னு அவன் கேட்டான். நியாயம்தான், திட்டம் சரியான திட்டம். ஆனால் அதை மேலிட்டு பார்க்கறதுக்கு சரியான ஆள் இல்லாதனால அந்த திட்டம் செயலிழந்து போச்சு. ஆச்சுங்களா? இன்னொரு ஆளு அவங்க பாட்டிக்கு காலில் ஒரு படம் மாதிரி புண்ணாகி போச்சு. அந்த கிராமத்து வைத்தியர்கிட்ட போனால் அவர் என்னென்னோ வைத்தியம் பண்ணார், சரியாகல. அந்த ஒரு படம் மாதிரி இருக்கு, புண்ணாகி போச்சு, சிலுன்னு இருக்கு. கடல் தண்ணி கொஞ்சம் வேணும்யா, ஒரு பக்கெட் இருந்ததுன்னா நம்ம தினமும் தண்ணி போட்டு கழுவி அதை நான் மருந்து போட்டு ஆற்றிடுவேன். உடனே கடல் தண்ணி, கடலே அவன் பார்த்தது கிடையாது. இவன் கடலுக்கு பார்க்கல, என்ன பண்ணுறது, விஏஓ கிட்ட போனான். எதுவாக இருந்தாலும் என்கிட்ட பேசாதியா, மணி எழுதி கொடுத்தாங்க. உடனே மணி எழுதி கொடுத்து எனக்கு ஒரு கடல் தண்ணி ஒரு பக்கெட்டி ஒன்று கொடுத்தான். விஏஓ பார்த்தா அந்த கடல் தண்ணின்றான், எனக்கு ஒன்றும் புரியல. உடனே மேலே அனுப்பிச்சான். அப்படியே மந்திரிக்கிட்ட போச்சு. என்னையா கடல் தண்ணின்ட்டு, இது நமக்கு எதுக்கு வம்பு, நேராக மத்திய சபைக்கு அமைச்சிருன்னு சொல்லிட்டு மத்திய மந்திரிக்கு போச்சு. மத்திய மந்திரி போன கடல்லாம் பெருசாச்சே, இது எதுக்கு நமக்கு எதுக்கு ஐநா சபைக்கு அமைச்சிட்டான். பாருங்க, ஒரு சின்ன விஷயத்தை கூட புரிஞ்சிக்காம அது ஐநா சபைக்கு போய் திரும்ப அங்கிருந்து இங்கே வரத்துக்குள்ளார கிளவியே செத்து போச்சு. கிளவி செத்து இவா காசிக்கு போய் அஸ்தியை கழிச்சிட்டு நேராக ராமேஸ்வரம் போய் மொட்டையை போட்டு ஊருக்கு வரான். ஊருக்கு வந்தால் உங்க கடுதாசி வந்துச்சியா, கிணறு தண்ணியை பற்றி அவங்க ஒன்றும் சரியா சொல்லலையான்னு விஏஓ சொல்றாரு. இது எப்படி இருக்குங்க? இப்படித்தான் இருக்கு. ஒரு திட்டம் என்றால் அந்த திட்டத்துக்கு வழிநடத்துக்கு சரியான ஆள் வேணும்.